திரு ஐக்கன் அவர்கள் எழுதிய மண் குடும்ப சிறுகதை. நம் தமிழ் மண்ணுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய, நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஒரு சிறுகதை தான் மண். கேட்கலாமா? அன்று சூரப்பட்டி மாரியம்மன் உற்சவம் போல் விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஊர் நுழைவாயில் கோயில் எதிரே கொட்டகை போட்டு வாழை மரங்கள் கட்டி இருந்தார்கள். அங்கிருந்து கிராமத்தின் ஒரே தேசிய சாலையான வீதியில் 2 பக்கங்களிலும் ராமாயி வீடு வரை கம்பங்கள் நட்டு தென்னங்குருத்து மாவிலை தோரணங்கள் காற்றிலே மெல்ல சலசலத்துக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டின் முன்னாலும் பெரிய பெரிய கோலங்களில் பெண்களின் கைவண்ணம் மிளிர்ந்தது. அந்த ஊரில் பிறந்த சின்னத்தாயி இங்கிலாந்தில் இருந்து பெற்றோருடன் 21 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்ற தாய் தந்தையின் கிராமத்திற்கு அன்று வருகிறாள். அவளை வரவேற்கத்தான் அந்த ஊரிலே அன்று அவ்வளவு உற்சாகம், மகிழ்ச்சி, பெருமை, பரபரப்பு எல்லாம். ஆனால் 21 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சின்னத்தாயி ராமாயியின் குடிசையிலே 3வது பெண் குழந்தையாக பிறக்கும் போது அந்த குடிசையில்தான் எத்தனை மயான அமைதி! ராமாயிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் அவதரித்து அவள் வீட்டு தரித்திரத்தை பங்கு போட்டுக் கொண்டிருந்தன. அவளுடைய கணவன் கருப்பையா விவசாய கூலி. மழை பெய்து கண்மாய்கள் நிறைந்தால் வருஷத்தில் 3 அல்லது 4 மாதங்கள் வேளாண்மை வேலைகள் கிடைக்கும். உழவு, நாற்று பாவுதல், நடவு, களை எடுப்பு, அறுவடை என்று மனைவியோடு சுற்றுப்புற கிராமங்களுக்கெல்லாம் நடந்து போய் வேலை பார்ப்பார்கள். கிடைக்கும் கூலியை கொண்டு வந்து குடிசையிலே சேமித்து வைத்து அவ்வப்போது கிடைக்கும் மெய்க்காட்டு வேலைகளையும் பார்த்து ஓர் ஆண்டு காலத்தை அரை வயிற்று கஞ்சியோடு ஜீவனோபாயம் நடத்துகின்ற குடும்பம் அது. அந்த வட்டாரத்தில் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த வீடு இளவு வீடுதான். சோகத்தில் மட்டுமல்ல, உண்மையிலே அது இளவு வீடு ஆகிவிடும். கள்ளிப்பால், கருக்காய், நெல் என்று ஏதாவது கொடுத்து தாய்மார்களே ஒன்று கூடி சிசுவை கொன்று புதைத்து விடுவார்கள். அப்பாடா, ஒரு பொட்டச்சி கஷ்டப்படாம கரை சேர்த்துட்டோம் என்ற மன நிறைவோடு மகிழ்ச்சி அடையும் அந்த கிராமம். அப்படிப்பட்ட இளவு சம்பவம் ராமாயி வீட்டில் ஏற்கனவே 2 தடவை ஏற்பட இருந்தது. கையும் கள்ளிப்பாலுமாக சுற்றி நின்ற பெண்களிடம் கெஞ்சி அழுது 2 பெண் குழந்தைகளையும் புதை குழிகளில் இருந்து மீட்டு விட்டாள். ஆத்தா, பெண்டுகளா, எப்படியாச்சும் இந்த பிள்ளைய நான் வளர்த்து காப்பாத்திடுறேன். ஆத்தா, பெத்த வயிறு துடிக்குது, கள்ளிப்பால் கொடுக்க மனசு கேட்கல, இந்த பிள்ளைய விட்டுடுங்க என்று உறவினர்களிடம் கண்ணீர் மல்க கதறி கதறி 2 மகள்களையும் சாவில் இருந்து காப்பாற்றி விட்டாள். இப்போது 3வது பெண் குழந்தை. அந்த கிராமத்துக்கு அடிக்கடி வந்து செல்லும் சேவா என்னும் தொண்டு நிறுவனத்தின் கோவிராஜ் பெண் சிசு கொலையின் கொடுமையை அவ்வப்போது உருக்கமாக எடுத்துச் சொல்வார். அவர் பேச்சை சுவாரஸ்யமாக கேட்பார்கள். ஆனால் குழந்தை பிறந்த வீட்டில் பெண் சிசுவின் அழுகை குரல்தான் அவர்கள் நெஞ்சுக்குள் பாய்ந்து உழுக்குமே தவிர கோவிராஜின் பேச்சே நினைவுக்குள் எட்டி பார்க்காது. இந்த தடவை ராமாயிக்கு குழந்தை பிறந்ததுமே குடிசையின் முன்னால் வந்து ஆஜராகி விட்டார் அவர். அவருடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஆண்டுதோறும் வந்து நிதி உதவி செய்யும் இங்கிலாந்து நாட்டு தம்பதிகள் ரிச்சர்டும் லிசியும் குழந்தை பேறு இல்லாதவர்கள். ஆகையால் ஓர் ஏழை குழந்தையை தத்து எடுத்துக்கொள்ள விரும்புவதாக அவரிடம் தெரிவித்திருந்தார்கள். ராமாயியின் குழந்தையை அந்த தம்பதிகளுக்கு தத்து கொடுக்க ஏற்பாடு செய்ய முன்வந்தார் கோவிராஜ். அதை கேட்டதும் கிராமத்து பெண்களுக்கு பாதி ஆச்சரியம். என்ன சொல்றீங்க, நம்ம பிள்ளைய வெள்ளக்காரங்க தத்து எடுத்துக்கிறாங்களா என்று இடுங்கிய கண்களை அகலப்படுத்தினாள் கிழவி செல்லாயி. கருப்ப நிறம்னாலே வெள்ளக்காரங்களுக்கு பிடிக்காதுன்னு ஐயா சொல்லுவாங்களே என்று கேட்டாள் சிகப்பி. அவளுடைய தாத்தா வெள்ளைச்சாமி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஆகஸ்ட் புரட்சியில் சிறைக்கு போய் வந்த தியாகி. ஐயோ, நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கள்ளிப்பால் கொடுத்து சாகடிக்கிறோம். இத வெள்ளக்காரங்களுக்கு தூக்கி கொடுத்து அங்க அவங்க அத கஷ்டப்படுத்தினா ஆறு கேட்கறது? அதெல்லாம் வேண்டாம் ஐயா, இது என்ன புது பழக்கம்? அதுலயும் பொட்ட புள்ளை யாராச்சும் தத்து எடுத்துக்குவாங்களா
நம்ம வீட்டுல பிறந்த பிள்ளைய நாம வளர்க்கணும், இல்லைன்னா நாமே கொன்னு புதைச்சிடணும். நமக்கு புள்ள வளர்க்க வக்கில்லைங்கிறதுக்காக வெள்ளக்காரங்களுக்கு கொடுக்கறதா? அதெல்லாம் வேண்டாம் என்று சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். ஆனால் பெற்றவளுக்கோ தன் சிசுவை கொல்ல மனமில்லை. கண்காணாத தூரமாய் இருந்தாலும் எங்கேயாவது உயிரோட அவளுடைய குழந்தை இருந்தாலே போதும் என்றும் நினைத்தாள் அந்த தாய். அடியே ராமாயி, ஊர்ல இல்லாத புது வழக்கெல்லாம் உண்டாக்காத, அப்புறம் பெரியவங்க எல்லாம் கூடி உன்னை ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாக என்று எச்சரிக்கை செய்தது ஒரு பெருசு. கடைசியில் கோவிராஜின் முயற்சி வெற்றி பெற்றது. ரிச்சர்ட் லிசி தம்பதிகளுக்கு குழந்தையை தத்து கொடுக்க சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எல்லாம் செய்து முடித்தார் அவர். பெற்றவளை தவிர ஊரில் எல்லோரும் மறந்து போன அந்த பெண் குழந்தைதான் இப்போது பருவ பெண்ணாக பெற்றெடுத்தவர்களை பார்க்க இங்கிலாந்தில் இருந்து பறந்து வருகிறாள். இந்த 21 ஆண்டுகளில் சூரப்பட்டியும் எவ்வளவோ மாறிவிட்டது. அடடே, நம்ம வழக்கப்படி பாட்டியோட பேரையே பேத்திக்கு வச்சிருக்காங்களே வெள்ளக்காரங்க என்ற வியப்புடனும் பெருமையுடனும் தங்கள் ஊரில் பிறந்து வெள்ளைக்காரியாய் வளர்ந்திருந்த சின்னத்தாயியை பார்க்க ஆவலோடு காத்திருந்தார்கள் அந்த கிராம மக்கள். மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய ரிச்சர்ட், லிசி, சின்னத்தாயி குடும்பத்தை காரில் அழைத்து கொண்டு சூரப்பட்டிக்கு வந்தார் கோவிராஜ். அவர்கள் ஊருக்குள் நுழைந்ததும் குளவை போட்டு பாடி மாலைகள் அணிவித்து ராமாயின் வீட்டு வாசலிலே ஆரத்தி எடுத்து வரவேற்றார்கள். சின்னத்தாயி பெற்றோரை பார்த்ததும் உணர்ச்சி பொங்க, ஆத்தா, அப்பா, நல்லா இருக்கீங்களா என்று குரல் கம்ம கட்டி பிடித்து கண்கலங்கியதை கண்டு கிராமத்து மக்களுக்கு 2 ஆச்சரியம். பிறந்த உடனே வெள்ளைக்கார நாட்டுக்கு போன பெண் எப்படி இவ்வளவு சுத்தமாக தமிழ் பேசுகிறாள்? அவள் மட்டுமல்ல, ரிச்சர்ட், லிசி தம்பதியரும் தமிழில் பேசுகிறார்களே. மக்களுடைய முகத்தில் கவிழ்ந்த வியப்பை புரிந்து கொண்டார் கோவிராஜ். டாக்டர் ஜியு போப்னு ஒரு பாதிரியார் ரொம்ப காலத்துக்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் தெரியுமோ உங்களுக்கு? திருக்குறளையும் திருவாசகத்தையும் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து உலகத்துக்கு தமிழின் பெருமைய வெளிப்படுத்தினாரே அந்த போப் என்று கேட்டார் கோவிராஜ். பாவம், அந்த கிராமத்தார்களுக்கு போப், திருக்குறள், திருவாசகம் என்பதெல்லாம் தெரியுமா? அவர்கள் மேலும் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்தார்கள். தன் கல்லறை ஜியு போப் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதச் சொன்னாரே, அந்த போப்பின் பரம்பரையில் வந்தவர்கள்தான் இந்த ரிச்சர்ட் சார் குடும்பம் என்று அவர்களை அறிமுகப்படுத்தினார் கோவிராஜ். யா, சிறு வயதிலிருந்தே தமிழையும் கற்றுக்கொள்வது எங்கள் குடும்ப பழக்கம். யாராவது தமிழர்களை கண்டால் அவர்களோடு தமிழிலேயே பேசி சந்தோஷப்படுவோம் என்று ஆமோதித்தார் ரிச்சர்ட். சின்னத்தாயின் குழந்தை பருவத்தில் இருந்தே உங்களை பற்றி சொல்லியே வளர்த்தோம். இப்போது அவள் உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதற்காகத்தான் அவளை அழைத்து கொண்டு வந்தோம். உங்களை பார்த்ததில் அவளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று சிவந்த முகமெல்லாம் சிரிப்பு பொங்க மலரச் சொன்னாள் லீசி. அன்றைக்கு என்று அரிசி சோறு வடித்து குழம்பு, காய்கறிகள், ரசம், பாயாசம் வைத்து பரிமாறினாள் ராமாயி. 21 ஆண்டுகளுக்கு பிறகு தன் வயிற்றில் பிறந்த மகளுக்கு உணவூட்டி மகிழ்ந்தாள் அந்த அன்பு தாய். வெள்ளைக்கார குடும்பம் இங்கிலாந்தில் இருந்து வந்து அங்கே தங்கியிருக்கும் செய்தி வெளியில் பரவி பத்திரிகைக்காரர்கள் பேட்டி காண வந்துவிட்டார்கள். நான் பிறந்த புனித பூமியை மீண்டும் தரிசிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் என் பெற்றோர் இன்னும் வறுமையிலே வாடுவதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த மண்ணில் எப்போது பொன் விளையும் என்று ஆதங்கப்படுகிறேன் என்று கண்களில் நீர் மல்க கூறி அழுதாள் சின்னத்தாய். கிராமத்தில் எல்லோருடைய வீடுகளுக்கும் சென்று அவர்களை பார்த்து அவர்கள் அன்புடன் தந்த கூழ், கஞ்சி, பானகம், பனங்கிழங்கு, பதநீர், சோளக்கதிர், பனம் நுங்குகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி சாப்பிட்டார்கள் வெள்ளைக்கார தம்பதிகளும் மகளும். 3 நாட்கள் கழித்து நெஞ்சம் கலங்கி வருந்த பிரியாவடை பெற்று புறப்பட்டாள் சின்னத்தாயி. ராமாயியும் கருப்பையாவும் கண்ணீர் படலம் விழிகளை முட்டி தெரிக்க பெற்ற மகளை அனுப்பி வைத்தார்கள். மதுரை விமான நிலையத்திற்கு வந்ததும் ரிச்சர்டும் லிசியும் கோவிராஜை தனியே அழைத்து கொண்டு போய் பேசினார்கள். மிஸ்டர் கோவிராஜ், என் மகளின் குடும்பத்தின் வறுமையை பார்க்க எங்களுக்கு மிகுந்த வருத்தமாய் இருக்கிறது.
இவ்வளவு ஏழ்மையிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் எங்களிடம் காட்டிய அன்பை எங்களால் மறக்கவே முடியாது என்று மனப்பூர்வமாக குரல் தழுதழுக்கச் சொன்னாள் லிசி. யா மிஸ்டர் கோவிராஜ், பெற்ற தாயும் தந்தையும் இவ்வளவு வறுமையில் வாடிக்கொண்டிருப்பதால் அவர்களுக்கு நாம் பொருளுதவி செய்வோம் என்று எங்களிடம் ஒரு வார்த்தை கூட சின்ன தாயி சொல்லவில்லை. அது எங்கள் மனதை உருக்கிவிட்டது. எங்கள் அனுமதி இல்லாமலே அவளால் அவர்களுக்கு பண உதவி செய்ய முடியும். ஆனாலும் அவள் அப்படி எங்களை மீறி செய்யவில்லை. உண்மையில் இந்த மண்ணின் மகளது உத்தம பண்பை பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எஸ், we are proud of having her as our daughter என்று பெருமிதம் பொங்கும் குரலில் சொல்லி மகிழ்ந்தார் தந்தை. அந்த தம்பதியரின் உணர்வு கமழும் பேச்சு கோவிராஜின் மனதிற்குள் ஆழ்ந்த சிலிர்ப்பை பரப்பியது. தன் கைப்பையில் இருந்து நோட்டு கற்றைகளை எடுத்து அவரிடம் நீட்டினார் ரிச்சர்ட். மிஸ்டர் கோவிராஜ், இந்த பணம் இந்திய ரூபாயில் சுமார் 2 லட்சம் இருக்கும். இதை ராமாயியிடம் கொடுங்கள், அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கொடுத்துவிட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் இங்கிலாந்து போய் சேர்ந்த போதே கோவிராஜிடமிருந்து கடிதமும் வந்து சேர்ந்தது. மிஸ்டர் ரிச்சர்ட், நீங்கள் பணம் கொடுத்தனுப்பியதை ராமாயிடமும் கருப்பையாவிடமும் சொன்னேன். ஆனால் அவர்கள் அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார்கள். நாங்கள் குழந்தையை கொடுத்தது பணத்திற்காக அல்ல. எங்களிடம் குழந்தை செல்வம் இருந்ததால் அவர்களுக்கு தானம் கொடுத்தோம், விலைக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். பணத்தை இத்துடன் அனுப்பி இருக்கின்றேன் என்று எழுதியிருந்தார் கோவிராஜ். அதை பார்த்து திகைத்து நின்றார்கள் அந்த வெள்ளைக்கார தம்பதிகள். ஓ, தீஸ் தமிழியன்ஸ் கிரேட்டர் தேன் தி கிரேட்டஸ்ட் பீப்புள். அந்த மண்ணிலேதான் திருக்குறளும் திருவாசகமும் சின்ன தாயும் பிறக்க முடியும் லிசி என்று மனைவியிடம் நெஞ்சம் நெகிழச் சொன்ன ரிச்சார்டின் நீல விழிகளில் கண்ணீர் வெள்ளித் துளியாய் பளபளத்தது.